தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்பு உள்ளதா அப்படிங்கிற கேள்வி இப்போது அதிகமாக எழுந்திருக்கு. அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா, கடந்த கால அரசியல் வரலாறு என்னங்கிறத பற்றி நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். கடந்த 1967ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு தமிழக முதலமைச்சராக அறிஞர் அண்ணாதுரை பதவியேற்கிறார். இந்த சம்பவம் நிகழ்ந்து 58 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையிலும் கூட இன்று வரையிலும் தமிழ்நாட்டை திமுக அல்லது அதிமுக அப்படிங்கிற 2 கட்சிகள் மட்டுமே ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. ஒரு அரசியல் கட்சி தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறலாம், கூட்டணி அமைத்து போட்டியிட்டு ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சி தனிப்பெரும்பான்மை பெறலாம். ஆட்சி அமைக்கும் கட்சி தனிப்பெரும்பான்மை பெறாமல் கூட்டணி கட்சிகளோட ஆதரவு ஆட்சி அமைக்கலாம். தமிழ்நாட்டில் இது எல்லாமே நடந்திருக்கிறது. ஆனால் எல்லா சமயங்களிலும் திமுக அதிமுக என்கிற 2 கட்சிகள் மட்டுமே ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கின்றது. கூட்டணி கட்சிகள் அமைச்சரவையில் இடம்பெறுவது கிடையாது. தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி ஆட்சி தொடர்பான விவாதங்கள் மீண்டும் தலை தூக்கி இருக்கின்றது. இப்போது நிறைய கட்சிகளும் தமிழ்நாட்டில் கூட்டணி அரசு அமைவது பற்றி பேசிட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில் வரவிருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் இதுநாள் வரை இருந்த நிலை மாறுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கின்றது. சமீபத்தில் அதிமுக கூட்டணி பற்றி பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சியில் பாஜக அங்கம் வகிக்கும், பங்கு வகிக்கும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையின் கீழ் பாஜக இருப்பதால் அதிமுகவை சேர்ந்தவர் முதலமைச்சராக இருப்பார் அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். அமித்ஷாவுடைய கருத்து விவாத பொருளாக மாறியது. அது குறித்து பேசிய பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், முதல்வர் வேட்பாளர் பழனிசாமி தான் என்றும் தங்கள் கூட்டணியை எந்த காலத்திலும் பிளவுபடுத்த முடியாது எனவும் குறிப்பிட்டார். அதோட கூட்டணியின் தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி விவகாரம் குறித்து அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் பேசி முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ டோட்டலாக அவாய்ட் பண்ணல, கூட்டணி ஆட்சியில் பங்குங்கிறத பேசி முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி ஆட்சியை வரவேற்பதாக சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக அவங்க பேசும்போது, சட்டமன்ற தேர்தலில் தமிழக கட்சிகள் கூட்டணியில் தலைமை வகிப்பதே சிறந்தது. கூட்டணி ஆட்சி என்பதை வரவேற்கிறோம். அதிகார பகிர்வு மக்களுக்கு நல்லதையே கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டணி ஆட்சி தேவை அப்படிங்கிறது விசிகாவும் தெளிவாக இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் சமீபத்தில் அவர் பேசும்போது கூட, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு என்பது எங்களுடைய நிலைப்பாடு. ஒரு குறிப்பிட்ட கட்சி மட்டுமே தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும் என்றில்லாமல் சிறிய சிறிய கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என தெரிவித்திருந்தார். இந்த கூட்டணியில் அதிக வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சி திமுக தான். பெரும்பான்மை பலம் இருக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் தான் திமுக ஆட்சி அமைக்கிறாங்க. தமிழ்நாட்டின் சீரான வளர்ச்சிக்கு நிலையான ஆட்சி தான் காரணமாக அமைந்திருக்கின்றது. அதனால் ஆட்சியில் பங்கு என்பதற்கான தேவை எழுந்தது கிடையாது. தமிழ்நாட்டில் கூட்டணி அரசு அமைந்தது கிடையாது இதுவரைக்கும். அந்த அனுபவமே இல்லாமல் மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி அமைந்தால் நிச்சயமாக அது ஒரு புது அனுபவமாக தான் இருக்கும். இடஒதுக்கீடு, மாநில உரிமை அப்படின்னு எதை எடுத்துக்கொண்டாலும் பெரும்பாலான திட்டங்கள், கொள்கைகளில் அனைத்து கட்சிகளிடமும் ஒருமித்த கருத்து இருக்கு. அப்படின்னும் போது கூட்டணி ஆட்சி அமைந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அச்சம் தேவையற்றது. சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசம் பல தொகுதிகளை வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது. ஒரு கட்சிக்கு 2% தான் வாக்கு வங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி புறந்தள்ளிவிட முடியாது. கூட்டணியின் வெற்றிக்கு அவர்கள் மிக முக்கிய பங்கு கூட வகிக்கலாம். புள்ளி விவரங்களையும் கடந்து கூட்டணி ஆட்சி அமைவதன் தான் சமநிலையை உருவாக்கும். கடந்த 1979 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் 38 இடங்களில் வென்றது. அடுத்த உடனே 1980 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சரிபாதி இடங்களில் திமுக காங்கிரஸ் போட்டியிட்டாங்க. ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது திமுக தோல்வி அடைஞ்சது. 2006 தேர்தல் பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திமுக சிறுபான்மை அரசாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்து பரவலாக பேசப்பட்டது. ஆனால் திமுக கூட்டணி அப்போது 169 இடங்களில் வென்றது. கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடங்களை கொடுத்ததால் தான் திமுக பெரும்பான்மை இடங்களை பெற முடியவில்லை நிலையும் காணப்பட்டது. இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது வரைக்கும் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்றாக தான் இருக்கின்றது.